தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. உலகத்தை ஆளுகிறவனை விட நான் பெரியவர். உனக்குள் இருந்து உன்னை எல்லா போராட்டங்களிலும் ஜெயிக்க வைப்பேன். 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களை எதிர்த்து நிற்கும் பிரச்சனைகள், கடன் அல்லது வியாதியை கண்டு மலைத்து போய் நிற்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். கோலியாத் பார்ப்பதற்கு பெரியவனாக இருக்கலாம், ஆனால் தாவீதுக்குள் இருந்த தேவன் அவனை விட மிகவும் பெரியவராக இருந்து அவனை எளிதில் வெல்ல உதவினார். வெளியே இருக்கும் இருளை விட உங்களுக்குள் இருக்கும் இயேசுவின் ஒளி அதிக சக்தி வாய்ந்தது. நீங்கள் சாதாரண மண்பாண்டமாக இருந்தாலும் உங்களுக்குள் இருக்கும் பொக்கிஷம் மகத்துவமானது. அது உலகத்தையே ஜெயிக்கக்கூடியது. இன்று உலகம் உங்களை அற்பமாக நினைக்கலாம், ஆனால் சர்வ வல்லவர் உங்களுக்குள் வாசம் பண்ணும்போது எந்த தோல்வியும் உங்களை நெருங்க முடியாது. எப்போதும் இயேசு உங்களோடு கூடவே இருப்பதால் தலை நிமிர்ந்து நில்லுங்கள். நீங்கள் அவர் நாம மகிமைக்காக ஜெயிக்க பிறந்தவர்கள். ஆமே. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களில் படைத்தாலும் தேவனே, எங்களுக்குள் தங்கி இருந்து ஆளுகை செய்யும். உலகத்தின் பயங்களை நீக்கி எல்லா தடைகளையும் உடைத்து எங்களை மாபெரும் வெற்றியாளர்களாக மாற்றும். இயேசுவே, கடன், வியாதி, மனவேதனை போன்ற போராட்டங்களில் சிக்கி தவிப்பவர்களை நீர் தொட்டு இப்போதே பூர்ண விடுதலை தாரும். இன்று பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மையும் கிருபையும் தொடர பண்ணும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.